நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தமிழகம் முழுக்க 38 தொகுதிகள் மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் நிறைவடைந்திருக்குது. அதோடு சேர்த்து 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தலும் நிறைவடைந்திருக்குது. 71% வாக்கு பதிவாகி இருக்கிறது. என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த 71% அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம். 71% வாக்கு பதிவாகி இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்த 71% அப்படிங்கிறத திரு பிரியன் எப்படி பார்க்கிறார்? ஏன்னா மக்களவையில் 70.9% கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கு. 71.63% இடைத்தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. மக்கள் ஒருவேளை இந்த இடைத்தேர்தலை ரொம்ப விரும்பி காத்து கொண்டிருந்தாங்களோ? இப்போது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் வந்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் ஒரு ஆர்வத்தோடு திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம இங்கே. ஸோ 18 தொகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் இதே 18 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 80% மேலே பதிவான தொகுதிகள் வந்து லாஸ்ட் டைம் 3 தொகுதிகளில் தான் பதிவாச்சு. இந்த தடவை வந்து 5 தொகுதிகளில் பதிவாயிருக்கு. லாஸ்ட் டைம் 70லேருந்து 80 வரையும் பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளில் பதிவாச்சு. இந்த தடவை 9 தொகுதிகளில் பதிவாகிருக்கு. 70க்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 3 தொகுதிகளில் பதிவாச்சு. இந்த தடவை 4 தொகுதிகளில் பதிவாச்சு. 70% மேலே பதிவான தொகுதிகள் இந்த வாட்டி அதிகம். லாஸ்ட் டைம் 3, இந்த வாட்டி 5. ஸோ ஆனால் வந்து 70லேருந்து 80 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 12 இந்த வாட்டி 9 இருக்குது. பட் ஃபேர்லி வந்து இந்த வாட்டி வந்து மக்கள் வந்து இடைத்தேர்தலில் வந்து ஒரு ஆர்வத்தோடு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது ஒரு மேலோட்டமாக இல்லை, ஒரு டீட்டெயிலாக பார்த்தாலும் அதுதான் தெரிகிற விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டு இதோட ஃபேட்டை டிசைட் பண்ணுற ஒரு எலெக்ஷன். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அது டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், ஏஎம்கே ஆகட்டும், அமமுக ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து இதில் பெரிய ஆர்வம் இந்த இடைத்தேர்தலை காமிக்கிறதுக்கு காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கான மாநில அரசுக்கு மத்தியில் வந்து இந்த இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே திமுக, அதிமுக, அமமுகவுக்கெல்லாம் இது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி தானே இந்த தேர்தல் இருந்திருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு கட்சிகளுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்குமே வந்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட இருந்திருக்கோ? இல்லை, அதாவது இந்த 3 கட்சிகளுக்கு இதில் முக்கியமான ஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்னா இது ஆட்சியை மாற்றுற தன்மை அல்லது நீடிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இந்த 3 கட்சிகள் டிசைட் பண்ண போகிற விஷயம் என்ன அது. மற்ற பிளேயர்ஸ் வந்து கமலஹாசனோ நாம் தமிழரோ இதில் வந்து பெரிய ஸ்டேக்ஸ் அவங்களுக்கு கிடையாது. வேறு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு பல ஓட்டுகள் பிரிஞ்சு அவங்களுக்கு போயிருக்கலாம். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இந்த 18 தொகுதிகளை பொறுத்த மட்டும் இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் ஒரு ஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி தொண்டர்கள் ஆர்வத்தோடு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆர்வத்தோடு ஒர்க் பண்ணதுனால ஓட்டர்ஸை வந்து நிறையா கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும் இங்கே. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே பார்ட்டி ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டுருக்க அந்த போக்கை நம்ம பார்க்குறோம் இங்கே. நம்ம அதனால தான் அதிக அளவு இங்கே வந்து இதாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் இஷ்யூஸ் இங்கே நிறைய ப்ளே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த எலெக்ஷனீரிங்க பார்த்து பிரச்சாரத்தை ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 20 நாட்களில் வந்து இந்த எடப்பாடி இபிஎஸ் கவர்மெண்ட்டை பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதே சமயம் இபிஎஸ் தரப்புலேருந்தும் நாங்கள் வந்து நிறையா தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அம்மாவோட ஸ்டாலின் தன்னுடைய பரப்புரையின் போது மிக முக்கியமாக குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். இதுக்கு பின்னணியில் ஏதாவது இருக்குமோ? அதன் காரணமாக கூட இந்த ஓட்டு சதவிகிதத்தில் ஏதாவது பிரதிபலிச்சிருக்குமோ? இல்லை, இதுக்கு பின்னாடி இல்லை. இது எல்லாமே நம்பர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். நீங்கள் இப்போ அசம்பிளியில் உங்களுக்கு மெஜாரிட்டி காமிக்க முடிகிற அளவுக்கு அதிமுக இடங்களை பெற்றுதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் சொல்கிறதுல வந்து எந்த பயனும் இருக்காது. ஸ்டாலின் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா 22 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார். அட்லீஸ்ட் இந்த அதிமுகவுக்கு குறைந்தது வந்து ஒரு 10 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க 113 இடங்களில் சபாநாயகர் நீங்களாக இருக்காங்க. அந்த 113ல் பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து கிட்டத்தட்ட தினகரன் பக்கத்தில் இருக்கிறதுனால 109 ஆகுது. 109னா இன்னொரு 10 இடங்கள் வின் பண்ணணும். 234 118 தான். சபாநாயகர் வந்து டையாக இருக்கும்போது தான் ஓட்டு போட முடியும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்கள் அதிமுகவுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஆனால் இந்த 18 எம்எல்ஏக்களும் யார் அப்படின்னா அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களாக தானே இருந்தாங்க. உண்மை விதிநகரனுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க தகுதி முன்னாடி அவங்க அதிமுகவினுடைய குரூசியல் டயத்தில் அவங்க வந்து என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் போது அவங்கள வந்து நீங்கள் அவங்கள கணக்கில் எடுத்துக்க முடியுமா அதிமுகன்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அதனால் வந்து அதை நம்ப முடியாததுனால ஒரு 10 பேர் நீங்கள் கம்ப்ளீட் எலெக்ட் ஆகியிருந்தால் தான் அதிமுக சார்பில் இந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியுன்ற ஒரு நிலைமை இங்கே இருக்குது. ஆனால்
ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது என்னன்னா, ஸ்டாலினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி. அவங்க வந்து 22 இடங்களில் வின் பண்ணினா தான் ஆட்சியை வந்து 96 இருக்காங்க, 22னா 118. என்னதான் வந்து திமுக, அதிமுக, அமமுகவுக்கான இந்த அமல சோதனைகளா இருந்தாலும் மக்கள் வந்து இந்த 71% அப்படிங்கிறத எப்படி பார்த்திருப்பாங்க? ஏன் அப்படின்னா சில தொகுதிகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 86% வரைக்கும் ஓட்டு பதிவாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரூர்ல வந்து 86.9 கிட்டத்தட்ட 87னே நம்ம சொல்லலாம். நிலக்கோட்டையில 85% வாக்கு பதிவாகி இருக்கிறது. அதுக்கப்புறமா திருப்பூர்ல 81%. 80%க்கும் அதிகமாக மக்கள் வாக்களித்திருக்கிறாங்கன்னா ஏதோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுது. நிலக்கோட்டை, அரூர்லாம் வந்து தனி தொகுதிகள் வேறு அது ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த தனி தொகுதிகளில் வந்து இந்த அளவு அதிகமான வாக்கு சதவீதம் பதிவாகிருக்குன்றதை பார்க்கும்பொழுது மக்கள் வந்து திரண்டு வந்து தனி தொகுதிகள் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா தொகுதிகளிலுமே வந்து மக்கள் வந்து இந்த லோக்கல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய இந்த ஆய்வில் டிசைட் பண்ணக்கூடிய இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் நினைக்கிறாங்க. கட்சிகளும் அதுக்கேற்றபடி முக்கியமாக உழைச்சி வாக்காளர்களை வந்து வாக்குச்சாவடிக்கு கூட்டின அளவுக்கு வந்து பேஸ் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது நமக்கு. ஸோ அவர்களும் ஆர்வமாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி எடுத்து வச்ச இந்த காலகட்டத்தில் எடுத்து வைத்த பிரச்சனைகள் வந்து மக்கள் மத்தியில் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. அவங்க வந்து இப்போ எடப்பாடி தரப்பில் எடுத்து வச்ச அவங்க வந்து சொன்ன பதில்கள், நாங்கள் வந்து எப்படி அம்மாவோட ஜெயலலிதாவுடைய திட்டங்களை தொடர்ந்து நாங்கள் அமல்படுத்தி வருகிறோம், 2 வருஷமாக எப்படி நாங்கள் வந்து அரசாங்கத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம், நாங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தோம், 2000 ரூபாய் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வச்சாங்க. அப்படி அதே சமயம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் எடுத்து வச்ச பல பிரச்சனைகள், தமிழ்நாட்டோட பல பிரச்சனைகள் வந்து இந்த தேர்தலில் முக்கியமாக அது மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இளைஞர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் தான் இந்த அளவு எல்லா பிரச்சனைகளும் பதிவானதுக்கு காரணம் இல்லை. உண்மையிலேயே வந்து இந்த பிரச்சனைகளில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாதிப்பு இது வந்து தேசிய அளவில் இருக்கிற அந்த மோடி கவர்மெண்ட்டோடைய அந்த இன்கம்பன்சி ஃபேக்டரும் இதில் சேர்ந்திருக்கக்கூடும். அதனால் வந்து ரெண்டுமே இணைந்திருக்கக்கூடும். ரெண்டுமே இந்த இடத்துல எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்கள் 18 தொகுதியிலுமே வந்து அதிமுக ஜெயிச்ச தொகுதி, இங்க அமமுக அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வருது. அதிமுகவுடைய ஓட்டுக்களை அமமுக பிரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிற பொருள் இருந்து நீங்க சொல்றீங்களா? இல்லை, திமுகவுக்கு சாதகமாக போய்டுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இது அதிமுக ஓட் பேங்க் போன வாட்டி 40.3% 2016 எடுத்தா வச்சுக்கோங்களேன். இல்லை 2014 போன 2016 இருந்த களம் இப்போ கிடையாது. களம் எல்லாமே மாறி இருக்கு. இல்லை ஏடிஎம்கேயோட ஓட் பேங்கை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஒரு 40% ஓட் பேங்க் அவங்களுக்கு இருந்து வச்சுக்கோங்க. இப்போ தினகரன் தரப்புலேருந்து எத்தனை % ஓட் பேங்க் அவங்க பிரிப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஒரு கணக்கு நமக்கு தெரியல. 10% பிரிப்பாங்கன்ற அந்த கருத்தோட்டத்தின் அடிப்படையில் தான் அதிமுக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஓட்டுகள் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம தேமுதிக, பாஜக, பிஎம்கே சேர்த்துக்கலாம்னு அவங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் தினகரன் அவர்கள் எவ்வளவு ஓட்டுக்களை வந்து அதிமுக ஓட்டுக்களை பிரிப்பான்றதை வந்து டெஃபினட்டாக தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். ஆனால் இது திரண்டு வந்து இந்த ஓட்டு போட்டிருக்கிற இந்த போக்கை பார்க்கும்போது அவர் வந்து இந்த ஆளும் கட்சியோட ஓட்டுக்களை வந்து பலமாக பிரித்திருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து அதில் வந்து நான் அதை அவங்க எதிர்பார்க்குற 10% இல்லை, சில தொகுதிகளில் வந்து 20% அளவுக்கு வந்து அதிமுக ஓட்டுக்களை தினகரன் பிரிச்சிருப்பாரோன்ற எண்ணம் எனக்கு இதை பார்க்கும்போது தோணுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி போன்ற தொகுதிகளெல்லாம் 76% பதிவாகிருக்காங்க, ஆண்டிப்பட்டி தொகுதிகளெல்லாம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அதே சமயத்தில் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 61% தான் சிட்டியில். அது சிட்டியோட இந்த சிட்டியில் எப்படி பெரம்பூர் வந்து வெற்றிவேல் இல்லை, இந்த லோக்கலில் வந்து உங்களுக்கு எம்பி கான்ஸ்டியூன்சிலே வந்து 3 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் 62, 63 தான் பதிவாயிருக்கு. இது போன தேர்தலையும் இதே மாதிரி தான் இங்கே பதிவாயிருக்கு. இங்கே படித்தவங்க இருக்கிற சிட்டியில் வந்து அந்த ஓட்டு போடுற அந்த கலாச்சாரன்றது வந்து இங்கே வந்து குறைஞ்சினே இருக்கிறத நினச்சா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட மஃபசலில் வந்து திரண்டு வந்து ஓட்டு போட்டது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த 18 தொகுதியில் ஓட்டு போட்டதுன்றது கண்டிப்பாக வந்து அதிமுகவோட ஓட் பேங்க்கில் வந்து ஒரு அமமுக ஒரு கணிசமான பகுதியை வந்து எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை எனக்கு தோற்று வைக்கிறது. பட் இதனால் வந்து வெற்றி யார் பக்கம் போய் சேரும்? தினகரன் வந்து வெறும் அதிமுகவோட ஓட் பேங்கை மட்டும் பிரிச்சிருக்காரா, இல்லை திமுகவுக்கு போகிற அந்த அரசாங்கத்தோட எதிர்ப்பு வாக்குகளையும் நடுநிலை மக்களுடைய வாக்குகளையும் சேர்த்து பிரித்திருக்காரான்ற இன்னொரு கேள்வியும் அதில் வருது ஆக்சுவலாக வந்து. ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்த கணக்கு எனக்கு புரியலையே திரு பிரியன். அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ஓட்டுக்களை டிடிவி தினகரன் பிரிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, பிரிஞ்சு வந்தாங்க, அதனால் பிரிக்கிறாங்க. திமுகவினுடைய ஓட்டை எப்படி ஒரு நடுநிலையாளர்கள் ஓட்டு இருக்கு இல்லையா, ஒரு நடுநிலையாளர்கள் இந்த அரசுக்கு எதிரான ஓட்டு போடுற மனோபாவத்தில் இருக்கிற நடுநிலையாளர்கள்
ஏன் வந்து தினகரனுக்கும் ஓட்டு போட்டிருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி தான் நான் எழுப்புறேன் நான். அவங்க வழக்கமாக திமுகவுக்கு போடலாம்னு நினச்சிருந்தவங்க சரி தினகரனுக்கு ஏன் போடக்கூடாது, இல்லை திமுக அதிமுக இரண்டுமே பிடிக்காதவங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கலாம், ஒரு வேளை அவர்கள் அதை மாதிரி டிசைட் பண்ணலாம். ஸோ அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கமலுக்கோ நாம் தமிழருக்கோ பெரிய ஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த 3 பிளேயர்ஸுக்குள்ள தான் வந்து முக்கியமான விஷயம். இவர்களால் தான் ஒரு ஆட்சி மாற்றத்தையோ இல்லை ஆட்சி நீடிக்கிறதையோ பண்ண முடியும் அப்படின்றக்கப்போ இந்த 3 பிளேயரில் ஒருத்தர சரி திமுக அதிமுக வேண்டாம் தினகரனையே செலக்ட் பண்ணக்கூடாது, அவர் மத்திய மாநில அரசுகளை வந்து தீவிரமாக எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் இதெல்லாம் கூட தாண்டி திமுக தான் பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி. ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது கட்சி சார்ந்து யார்கிட்ட அதிகமான தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தானே அது அடுத்து சொல்ல வந்தேன் நான். இருந்தாலுமே அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருந்தால் கூட திமுக தான் அதிமுக கவர்மெண்ட்டை போக்கணும்னா திமுகவுக்கு தான் வாக்களிக்கணுன்ற ஒரு எண்ணம். அதுதான் ஒரு பெரிய கட்சி, அதுதான் வந்து கணிசமான நம்பர்ஸ் வந்து அது கையில் ஏற்கனவே வச்சிருக்குன்ற போது அதற்கு ஓட்டு போட்டால்தான் வந்து இந்த ஆட்சியை கவிர்க்க முடியும் அல்லது நீக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் வந்து வாக்காளருக்கு அதுவும் தோன்றும். நான் இல்லைன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ஒரு யூகத்தில் சொல்கிற விஷயங்கள் தான். ஏன்னா இது தேர்தல் முடிவுகள் தான் கரெக்டாக சொல்லணும். ஆனால் எப்படி இந்த ஓட்டுகள் பிரிந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது? அதிகமான அளவு போலிங் வரும்பொழுது அதிமுக நீங்கள் ஒரு அஇஅதிமுக ஆட்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை மக்கள் வந்து எங்கள் கவர்மெண்ட் தொடரணும்னு நினச்சி திரண்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற எண்ணத்தை வந்து அதிமுக வைக்கக்கூடும். அது மாதிரி அவங்க வைக்கிறது வந்து தவறு கிடையாது. என்னென்ன ஃபேக்டர்ஸினுடைய அடிப்படையில் இவ்வளவு சதவீதம் வந்திருக்கிறது? அதிமுகவினரை வந்து எந்த அடிப்படையில் வந்து அதிமுகவை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி திரு பிரியன் கருதுறாரு? இல்லை அவங்க அதிமுக பிரச்சார வியூகமா இல்லை கூட்டணி அவங்க பிரச்சார வியூகமாகட்டும், அவர்கள் வந்து தொடர்ந்து அவங்க கூட்டணி கட்சிகளாகட்டும், உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து சோளிங்கர் குடியாத்தம் போன்ற தொகுதிகள், திருப்பூரூர் போன்ற தொகுதிகள், பூந்தமல்லி போன்ற தொகுதிகளில் கொஞ்சம் பிஎம்கேவுடைய அந்த வாய்ஸஸ்லாம் இருக்குது. அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க ஒருவேளை முழுசாக இறங்கி வேலை செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இருக்குது. தலித் தொகுதிகளில் வந்து அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த வாக்குப்பதிவு வந்து தலித்துகளோட கன்சால்டேஷனா இல்லை தலித்துகளுக்கு எதிரான கன்சால்டேஷனான்னு தெரியல. அது வந்து ஒரு வைட்டலான ஒரு விஷயம். தலித் பார்ட்டி வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுக பக்கம் இருக்கிறது வந்து அது வந்து தலித்து அல்லாதவர்களை வந்து கன்சால்டேட் பண்ணி எதிரணிக்கு அமுச்சு விடுத்தான்ற ஒரு கேள்வியை நான் பார்க்குறேங்க. அது வந்து நடந்திருக்குமான்றது எனக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்குறேன். அதனால தான் இந்த தலித் தொகுதிகளில் அதிகமான வாக்குப்பதிவு தலித்துகள் திரண்டு வந்து ஓட்டு போட்டதானால் ஏற்பட்டதா, தலித்துகளுக்கு எதிரானவர்கள் திரண்டு வந்ததால் ஏற்பட்டதான்ற ஒரு முக்கியமான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேங்க. நான் அது தெரியல, அது தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு சொல்லும். ஆனால் திருப்பூரூர் போன்ற பகுதிகள், சோளிங்கர் போன்ற பகுதிகள், குடியாத்தம் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து பாமகவுக்கு ஒரு பேஸ் இருக்குது. ஸோ வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, இல்லை வன்னியர்களை வந்து அதுலேயும் ஒரு பிளவுபட்டு திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த ஓட் பேங்க் வந்து எல்லா வன்னியர்களும் வந்து பிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட கூட்டு சேர்ந்தது பிடிக்காத கூட இருக்கலாம், அவர்கள் வேறு மாதிரி திமுக அணிக்கு கூட ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிமுக ஓட் பேங்க் வந்து கரையும் கொஞ்சம் குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவர நேரத்தில் சப்போஸ் நாளைக்கு அதிமுக வின் பண்ணிடுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து தலித் அல்லாதவர்களோட கன்சாலிடேஷன் வந்து அதிமுகவுக்கு உதவி பண்ணியிருக்கு. அவங்களுடைய அந்த கூட்டணி வியூகத்தினுடைய அடிப்படையில் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதுதான் இப்போ இருக்கிற லெவல். வட மாவட்டங்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தெற்குல பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேனியில் வந்து பெரியகுளத்தில் வந்து கிட்டத்தட்ட 64.8% தான் வாக்குப்பதிவாயிருக்கு. ஆண்டிப்பட்டியில் 75 இருக்கு. ஸோ பெரியகுளத்தில் வந்து அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அங்கே அமமுகவும் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி வாக்காளர்கள் யாருக்கு அதிக அளவு போயிருப்பாங்க? இல்லை அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே வந்து நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் திமுகவுடைய ரோல் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஆண்டிப்பட்டி பெரியகுளத்திலலாம் இந்த 2 பிளேயர்ஸுக்கு மத்தியில் திமுகவுடைய ரோல் என்னவா இருக்குது, திமுகவுடைய ஓட் பேங்க் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நமக்கு. ஏன்னா அங்கே அந்த தளம் நீங்கள் சொல்கிற ஆண்டிப்பட்டி பெரியகுளம் ஏரியா அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் முக்கியமான ஒரு ஏரியாவை நம்ம பார்க்குறோம். நம்ம அங்கே வந்து அதுக்குன்னு திமுக மாதிரி பெரிய கட்சிகளை நம்ம ஒரு ஏரியா ஒதுக்கி தள்ளவும் முடியாது. அப்படின்னா இந்த 3 கட்சிகளோட பிளேயர்ஸும் வந்து ஒரு முக்கியமாக இருக்கிற இடத்துல வந்து ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக போயிருக்கணும். 72 73 ரீச் பண்ணியிருக்கணும். பல இடங்களில் 80 ரீச் பண்ணியிருக்கும் போது அங்கேயே வந்து இந்த முக்கியமான பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல 3 பிளேயர்ஸுமே பலமாக இருக்கிற இடத்துல ரீச் பண்ணியிருக்கணுமே 70க்கு மேலே. ஏன் அது ரீச் ஆகலை? அப்போ ஏதோ ஒரு பிளேயருக்கு அங்கே வந்து வாக்குகள் குறைவாக விழுந்திருக்குன்றது இல்லை. அதை தான் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இங்கே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் 64% தான். மற்ற தொகுதிகளெல்லாம் காட்டிலும் ரொம்ப குறைவான சதவீதம் அப்படின்னா அதிமுக அமமுக 2 பேருக்குமே அங்கே வந்து ஒரு ஃபேக் இல்லையோ? இல்லை
அவங்க ரெண்டு பேரோட ஓட் பேங்க் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களோன்ற எண்ணம் கூட எனக்கு தோணுது. ஒருவேளை மூணாவதாக வந்து திமுகவை தள்ளியிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திமுகவோட ஓட் பேங்க் அப்படியே ரீச் ஆச்சா, அப்படியே போய் ஓட்டு போட்டுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர்களுடைய இந்த ரெண்டு பேருடைய அந்த வாட் யூ கால் தட் அவங்களுடைய அந்த செல்வாக்கில் வந்து அங்கே வந்து ஜாதி அடிப்படையான விஷயங்கள் நிறைய அங்கே ப்ளே பண்ணும். உங்களுக்கு தெரியும், ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போன்ற ஏரியாக்களில் ஜாதி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த அதிமுக அல்லது அதிமுகலேருந்து வெளிவந்த தினகரன் இவர்களை ஒட்டி இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த ஜாதி பின்னணியில் நம்ம பார்க்கும்பொழுது திமுகவுடைய ஓட் பேங்க் எப்படி இங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த ரெண்டு தொகுதியில எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத மே 23ஆம் தேதி பார்க்க முடியுது. இந்த அமல சோதனையில யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறதே நம்ம பொறுத்து ஒரு விஷயம் ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த தேர்தல் வந்து நிச்சயமா முடிவுல ஊகிக்க முடியாத ஒரு தேர்தலா இருக்கு. இப்போ நம்ம சொல்ற அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து எதிர்பார்ப்புகள் ஊகிப்புகள்லாம் வந்து ஒரு ஒரு கள நிலவரத்தை வச்சு நம்ம சொல்ற விஷயங்களா தவிர ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது எதேச்சியா வேற மாதிரி கூட வரதுக்கான கண்டிப்பா அதை வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதோடு இன்று செய்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.